Hello students, welcome to SRINI'S Math. In the video, நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 Math, Chapter 7 Mensuration, Exercise 7.3ல question number 4. A solid consisting of a right circular cone of height 12 centimeter and radius 6 centimeter standing on hemisphere of radius 6 centimeter is placed upright in a right circular cylinder full of water such that touches the bottom. Find the volume of the water displaced out of the cylinder. If the radius of cylinder is 6 centimeter and height of the cylinder is 18 centimeter. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க? ரைட் சர்க்குலர் கோன் அதனோட ஹைட் கொடுத்துட்டாங்க 12 சென்டிமீட்டர். தென் இதனோட ரேடியஸ் கொடுத்திருக்காங்களா? அப்ப கோனோட ரேடியஸ் r is equal to 6 சென்டிமீட்டர். தென் இது எது மேல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? ஒரு ஹெமிஸ்பியரோட டாப்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்ப இதனோட ரேடியஸும் கொடுத்திருக்காங்க. அதுவும் சேம் தான் 6 சென்டிமீட்டர். தென் இது ரெண்டுமே எதுக்குள்ளார இருக்கு அப்படின்னா ஒரு சிலிண்டருக்குள்ளார ஃபிக்ஸ் பண்றோம். அந்த சிலிண்டரோட ஹைட் அண்ட் ரேடியஸும் கொடுத்திருக்காங்க. அப்ப சிலிண்டரோட ரேடியஸ் சேம் 6 சென்டிமீட்டர். இப்போ இங்க ரேடியஸ் வந்து எல்லாமே காமனா இருக்கா? கோன், ஹெமிஸ்பியர் அண்ட் சிலிண்டர் 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் அண்ட் சிலிண்டருக்கும் 6 சென்டிமீட்டர். அப்போ காமனா நமக்கு ரேடியஸ் r is equal to 6 சென்டிமீட்டர். தென் இங்க நமக்கு ரெண்டு ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை h1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் சிலிண்டரோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. இங்க h2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த கோன் அண்ட் ஹெமிஸ்பியரை ஒரு சிலிண்டருக்குள்ளார போடுறப்ப சிலிண்டர்ல இருந்து தண்ணி வந்து வெளியே போகுது. அப்போ எவ்வளோ வால்யூம் வந்து வெளியே மூவ் ஆயிருக்கும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல பார்த்த மாதிரி தான். ஒரு டம்ளருக்குள்ளார கல்லை தூக்கி போடுறோம் அப்படின்னா கல்லோட வால்யூம் ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு வெளியே போற தண்ணியோட வால்யூம். அப்ப சேம் கதை தான் இங்க. அப்ப வெளியே போற தண்ணியோட வால்யூம் அப்படிங்கிறப்ப கோனோட வால்யூம் பிளஸ் ஹெமிஸ்பியரோட வால்யூம்க்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம இந்த வால்யூம் கண்டுபிடிக்கணுமா? இப்போ ஃபர்ஸ்ட் கோன், தென் பாட்டம்ல ஹெமிஸ்பியர். ஸோ வெளியே போற தண்ணியோட வால்யூம் எதுக்கு ஈக்குவல்? கோனோட வால்யூம் பிளஸ் ஹெமிஸ்பியரோட வால்யூம். என்ன ஃபார்முலா நமக்கு? வால்யூம் ஆஃப் water displaced is equal to volume of cone plus volume of hemisphere. Volume of cone is equal to 1 by 3 pi r square h plus volume of hemisphere 2 by 3 pi r cube. நம்ம கோனோட ஹைட்டை h1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா? இப்போ h1. இங்க எது காமனா இருக்கு? 1 by 3 காமன், pi காமன், தென் ரெண்டுலையுமே r ஸ்கொயர் காமனா? இப்போ வெளியே எடுத்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம்ல h1 மட்டும்தான் இருக்கு. தென் செகண்ட் டைம்ல 2, தென் r இருக்கா? இப்போ வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம். 1 by 3 multiplied by 22 by 7 multiplied by r ஓட வேல்யூ 6. இப்போ 6, தென் 6 h1 அது வந்து 12 plus 2 times of radius வந்து 6. இப்போ ஃபர்ஸ்ட் இது கேன்சல் பண்ணிடுறேன். 2 times. ஸோ நியூமரேட்டர்ல 22 times 2 times 6 then divided by 7 12. 2 times 6 also 12.
22 times 12 times 24, then divided by 7. ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு 905.14. தென் யூனிட் சென்டிமீட்டர். அப்போ இங்கே சென்டிமீட்டர் பவர் 3 ஏன்னா வால்யூம். ஸோ இது வந்து எதனோட வேல்யூ? வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு from cylinder. Thank you.